கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு போனபோது முன்பாக செங்கடல் இருந்தது. அந்த தண்ணீர்களை கடக்கும்போது ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்தார். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டுகளுக்கு பின்பு, அதாவது எகிப்திலிருந்து புறப்பட்டு 40 ஆண்டுகளுக்கு பின்பு யோசுவாவின் தலைமையிலே கானானுக்குள்ள நுழையும் போது அந்த இடத்துல யோர்தான் நதி பிரவாகித்து ஓடினது, கரை புரண்டு ஓடினது. அந்த நேரத்தில் ஆசாரியரின் கால்கள் அந்த யோர்தானிலே பட்டவுடனே யோர்தான் நதி பின்னிட்டு திரும்பினது. அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை அந்த ஆறு அழித்து போடவில்லை. நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட போது இருந்த செங்கடலாக இருக்கட்டும், கானான் தேசத்துக்குள்ளே நுழையும் போது தடையாக இருந்த யோர்தானாக இருக்கட்டும், இஸ்ரவேல் ஜனங்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை தண்ணீர் போன்ற பிரச்சனையோ ஆறுகள் போன்ற பிரச்சனையோ வந்தாலும் அது நம்மை மூழ்கடிக்க முடியாது. ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அவர் உண்மையாய் துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, அவருக்கு பிரியமாய் நாம் வாழும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பாதுகாப்பார், நம்மோடு கூட இருப்பார். எந்த ஆறுகளும் நம்மேல் புரளுவதில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.